இன்னைக்கு திருவாரூர் சுபா சமையல் வீட்டில் மாவத்தல் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேங்க. இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். மாவத்தல் குழம்பு செய்கிறதுக்கு மாவத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண மாவத்தலில் ஒரு கிளாஸ் நல்லா கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் குழம்பு செய்யும்போது மாவத்தில் பார்க்கலாம். மாவத்தல் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். இந்த அளவுகளை குழம்பு செய்யும்போது சொல்கிறேன். இந்த அளவு புளியை மட்டும் 1/4 லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருவடகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லித்தூள் 2 ஸ்பூன், கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு. இந்த மாவத்தல் குழம்பு ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. குழம்பு டக்குன்னு செய்யணும்னா மாவத்தில் ஊற வச்சதுக்கப்புறம் டக்குன்னு செஞ்சிடலாங்க. இதை நல்லா அப்படியே மிளகாத்தூள் நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு அடுத்தது புளி தண்ணியை சேர்த்துடலாம். ஈஸியாக குழம்பு செய்யணும்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கரைச்சி வச்ச புளி தண்ணி. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச மாவத்தல் தண்ணியை இருத்துட்டு இதை அப்படியே சேர்க்க போகிறோம். அப்படியே மூடி வச்சிடலாம். வத்தல் வெந்நீர்லேயே நல்லா வெந்ததுனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா? 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டியது மிளகு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பூண்டு 3 பல். இதை அம்மியில் நல்லா அரைச்சிட்டு குழம்புல கடைசியாக சேர்க்கணுங்க. இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவத்தல் குழம்பு செமையாக இருக்குல்ல. பார்க்கும்போதே சாப்பிடும்போது சுவையாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டியது மிளகு, ஜீரகம், பூண்டையும் அரைச்சி வச்ச பேஸ்ட். இது சேர்க்கும்போது கருவாட்டு குழம்பு நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அந்த டேஸ்ட்டுக்கு இது இருக்குங்க. கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டில் ஒரு மாவத்தல் குழம்பு. திடீர்னு ஒரு குழம்பு வைக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவத்தல் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் மாங்காவில் போட்ட மாவத்தலுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு மாவத்தல் குழம்ப. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவத்தல் குழம்ப பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குல்ல. சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நாம் சந்திப்போம்.